முக்கிய செய்திகள். குடியரசுத் தலைவர் தேர்தல் இன்று காலை 11 மணிக்கு வாக்குப்பதிவு. வரும் 22ஆம் தேதி முடிவு அறிவிப்பு. கலைஞர் தொலைக்காட்சிக்கு கொல்கத்தா நிறுவனங்களிடமிருந்து 52 கோடி ரூபாய் பணம் பெற்றதாக போலி ஆவணம் தயாரிப்பு. வருமான வரித்துறை அதிகாரிகள் வாக்குமூலம். தமிழக வருவாய்த்துறை அமைச்சர் பதவியிலிருந்து செங்கோட்டையன் அதிரடி நீக்கம். புதிய அமைச்சராக தோப்பு வெங்கடாச்சலம் இன்று பதவியேற்பு. குறைந்த செலவில் ஆன்மீக சுற்றுலா அழைத்துச் செல்வதாக கூறி பல லட்சம் ரூபாய் மோசடி. பணம் கட்டி ஏமாந்தவர்கள் சென்னையில் தவிப்பு. வணக்கம். விரிவான செய்திகள். நாட்டின் 13வது குடியரசுத் தலைவர் தேர்தல் இன்று நடைபெறுகிறது. சென்னையில் இன்று காலை 11 மணி அளவில் நடைபெறும் வாக்குப்பதிவில் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த 10 மக்களவை மற்றும் 5 மாநிலங்களவை உறுப்பினர்களும் எம்எல்ஏக்களும் வாக்களிக்க உள்ளதாக மாநில தலைமை தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதற்காக சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள கமிட்டி அறையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. வாக்குப்பதிவிற்கு தேர்தல் பார்வையாளராக IAS அதிகாரி சுஜித் குலாட்டி நியமிக்கப்பட்டுள்ளார். முன்னதாக அனைத்து மாநிலங்களுக்கும் வாக்குப்பெட்டிகள் பலத்த பாதுகாப்புடன் கொண்டு செல்லப்பட்டுள்ளன. குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு விதிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளதாகவும் அதை மீறுபவர்களின் ஓட்டுகள் ரத்து செய்யப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. எம்பிக்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் ரகசியமாக வாக்களிக்க தகுந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. வாக்களிக்கும் போது எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் செல்போன் பேச தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மாநிலங்களவை செயலாளரும் குடியரசுத் தலைவர் தேர்தல் அதிகாரியுமான VK அக்னிகோத்ரி, நாடாளுமன்றத்தில் நடைபெறும் தேர்தலுக்கான ஏற்பாடுகள் அனைத்தும் முடிந்து வாக்குப்பதிவிற்கு தயாராக இருப்பதாகவும் தேர்தல் அமைதியாக நடைபெற பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாகவும் கூறினார். All necessary arrangements have been made for free and fair poll and security arrangements in and around Parliament House and particularly at the venue of poll have been tightened. I have personally checked and ensured that everything is in place for an orderly conduct of the poll at Parliament House. I have also ascertained from the assistant returning officers of all the states that they are all set to conduct the presidential election in their state capitals in an orderly manner. தேர்தல் முடிந்தவுடன் வாக்குப்பெட்டிகள் வெள்ளிக்கிழமை டெல்லி கொண்டு செல்லப்படுகின்றன. பின்னர் வாக்கு எண்ணிக்கை வரும் 22ஆம் தேதி எண்ணப்பட்டு அன்றைய தினமே முடிவு அறிவிக்கப்பட உள்ளது. இதனிடையே சென்னையில் நேற்று நடைபெற்ற அதிமுக எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் PA சங்மாவிற்கு தான் வாக்களிக்க வேண்டும் என்று ஜெயலலிதா கட்டளையிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. குடியரசுத் தலைவர் தேர்தலில் கொறடா உத்தரவு போன்று இவருக்குத்தான் ஓட்டு போட வேண்டும் என்று அரசியல் கட்சிகள் வலியுறுத்தக்கூடாது என்று தேர்தல் ஆணையம் எச்சரித்திருந்தும் ஜெயலலிதா அதனை மீறியுள்ளதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கலைஞர் தொலைக்காட்சிக்கு கொல்கத்தாவில் செயல்படும் கற்பனையான 18 நிறுவனங்களிடமிருந்து 52 கோடி ரூபாய் பணம் பெற்றதாக நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிடம் வருமான வரித்துறை அதிகாரிகள் சாட்சியம் அளித்துள்ளனர். 2G ஊழல் குறித்து விசாரணை மேற்கொண்டு வரும் நாடாளுமன்ற கூட்டுக்குழு முன்னர் மத்திய நேரடி வரி வசூல் துறை தலைவர் லக்ஷ்மண் தாஸ் மற்றும் மூத்த அதிகாரிகள் இந்த சாட்சியத்தை அளித்துள்ளனர். கடன் வாங்கியதாக கூறப்படும் காலகட்டத்தில் அவர்கள் பங்குகள் எதுவும் ஒதுக்கப்படாத போதும் பல்வேறு வகைகளில் இருந்து எடுத்து 200 கோடி ரூபாயை திரும்பச் செலுத்தும் நிலையில் இந்த 52 கோடி ரூபாய் முறைகேடாக பெற்றுள்ளனர் என்றும் வருமான வரித்துறை அதிகாரிகள் கூறியுள்ளனர். So a team of CBDT officials presented themselves before the committee and we were examining their work. In fact, on the 7th of September 2011, they made a presentation before this committee. That was about the investigation which they have conducted in the 2G cases. And an updated presentation was made today, and they were mainly looking into
the source of funds of the licensee companies for payment to DOT. இதனால் கலைஞர் தொலைக்காட்சிக்கு மேலும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. ஸ்பான் டெலிகாம் நிறுவனத்தால் கலைஞர் தொலைக்காட்சிக்கு 200 கோடி வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிறுவனம் 2G அலைக்கற்றை ஊழலில் பலன் பெற்ற நிறுவனம் என்ற குற்றச்சாட்டும் உள்ளது. திமுக எம்பியும் கருணாநிதியின் மகளுமான கனிமொழி கலைஞர் தொலைக்காட்சியின் சொத்துக்களில் ஒரு பகுதியை கைவசம் வைத்திருப்பதால் இந்த வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டு 7 மாதம் சிறை தண்டனை அனுபவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே 2G ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீடு தொடர்பாக அப்போதைய மத்திய அமைச்சர் ராசாவிடம் கேள்வி கேட்டதற்காக தாம் இடமாற்றம் செய்யப்பட்டதாக தொலைத்தொடர்புத்துறை முன்னாள் ஊழியர் ஒருவர் புதிய குற்றச்சாட்டை கூறியுள்ளார். தமிழக வருவாய்த்துறை அமைச்சர் பதவியிலிருந்து KA செங்கோட்டையன் நீக்கப்பட்டுள்ளார். அவர் வகித்த தலைமை நிலைய செயலாளர் பதவியையும் பறித்து ஜெயலலிதா அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளார். அதிமுக ஆட்சி பொறுப்பேற்ற ஓராண்டில் இதுவரை 7 முறை தமிழக அமைச்சரவை மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. தமிழக முதல்வராக பொறுப்பேற்ற ஜெயலலிதா மக்கள் நலனில் கவனம் செலுத்தாமல் அமைச்சர்களை நீக்குவதும் அதிகாரிகளை இடமாற்றம் செய்வதையும் வாடிக்கையாக கொண்டுள்ளார். இந்நிலையில் வருவாய்த்துறை அமைச்சர் பதவியில் இருந்து KA செங்கோட்டையன் நீக்கப்படுவதாக ஜெயலலிதா அறிவித்திருக்கிறார். மேலும் செங்கோட்டையன் வகித்த தலைமை நிலைய செயலாளர் பதவியும் பறிக்கப்பட்டுள்ளது. தமிழக வருவாய்த்துறைக்கு புதிய அமைச்சராக தோப்பு NT வெங்கடாச்சலம் நியமிக்கப்படுவதாகவும் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். இவர் இன்று காலை பதவியேற்க உள்ளார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தோப்பு வெங்கடாச்சலம். இதனிடையே ஊரக வளர்ச்சி இணை ஆணையராக இருந்த ஹரிஹரனை விருதுநகர் மாவட்ட ஆட்சியராக நியமித்து ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். அதிமுக ஊழலை எதிர்த்த விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் பாலாஜி அண்மையில் சஸ்பெண்ட் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அதிமுக ஆட்சியில் அடிக்கடி அமைச்சர்களையும் அதிகாரிகளையும் மாற்றம் செய்வதால் மக்கள் நல பணிகள் நிறைவேற்றுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. எந்த துறைக்கு எந்த அமைச்சர் என தெரியாமல் மக்கள் குழப்பமடைந்துள்ளனர். குறைந்த செலவில் வெளிநாட்டிற்கு ஆன்மீக சுற்றுலா அழைத்துச் செல்வதாக கூறி சென்னையைச் சேர்ந்த தனியார் டிராவல்ஸ் ஏஜென்சி பல லட்சம் ரூபாய் மோசடி செய்துள்ளது. அதன் உரிமையாளர்களும் தலைமறைவாகியுள்ளனர். சென்னை அண்ணா நகரைச் சேர்ந்த ரன்வே ஏர்லைன்ஸ் டிராவல்ஸ் என்ற நிறுவனம் 5வது உலக சித்தநெறி மாநாடு என்ற பெயரில் மலேசியா, சிங்கப்பூர் உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கு ஆன்மீக சுற்றுலா அழைத்துச் செல்வதாக நாளிதழ்களில் விளம்பரம் செய்துள்ளது. அதனை நம்பியவர்கள் 40,000 ரூபாய் முதல் 75,000 ரூபாய் வரை பணம் கட்டியிருந்தனர். இந்நிலையில் நேற்று நள்ளிரவு விமானம் சென்னையில் இருந்து ஆன்மீக சுற்றுலாவை தொடங்குவதாக கூறி பணம் கட்டியவர்களை சென்னை தியாகராய நகரில் உள்ள தங்களது அலுவலகத்திற்கு வருமாறு அந்த நிறுவனம் அழைத்திருந்தது. அதனை நம்பி கோவை, திருப்பூர் ஆகிய பகுதிகளிலிருந்து நூற்றுக்கணக்கானவர்கள் ஆன்மீக சுற்றுலாவிற்கு செல்ல சென்னை வந்தனர். அப்போது அவர்களிடமிருந்து இந்திய ரூபாயை டாலராக மாற்ற வேண்டும் என்று கூறி நிறுவனத்தின் உரிமையாளர்களான அண்ணாதுரை மற்றும் செந்தில்குமார் ஆகியோர் வாங்கிக் கொண்டு சென்றவர்கள் வெகு நேரமாகியும் திரும்பவில்லை. அதனைத் தொடர்ந்து டிராவல்ஸ் நிறுவனம் நடத்திய அண்ணாதுரை மற்றும் செந்தில்குமார் ஆகியோருக்கு போன் செய்தபோது அவர்களது செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. அதன் பின்னரே தாங்கள் ஏமாற்றப்பட்டதை பணம் கட்டிய பயணிகள் தெரிந்து கொண்டனர். பணத்தை தொலைத்துவிட்டு செய்வதறியாமல் திகைத்து நின்றவர்கள் பணத்தை மீட்டு தரும்படி தியாகராய நகர் போலீசாரிடம் முறையிட்டுள்ளனர். உலக சித்தர்கள் மாநாடு 5வது மாநாடு நடக்குன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அதில் மாநாட்டில் கலந்துட்டு அப்படியே டூர் மாதிரி ப்ரோக்ராம் பண்ணியிருந்தாங்க. சரின்ட்டு நாங்கள் அதை நம்பி வந்துங்க. இப்போ அவர் சொன்னது வேண்டி நாங்கள் கட்டணுங்க. அவர் டாக்டருங்கிறதுனால நாங்கள் அதை நம்பி கட்டணுங்க. 5,000 ரூபாய்க்கு மேலே யாருமே கொண்டு போகக்கூடாது. நம்ம கரன்சி அவங்க கொண்டு போனோம்னா இங்கேயே பிடிங்குவாங்க, நீங்கள் கொண்டு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி இங்கே எல்லாத்திட்டையுமே வாங்கிட்டு அப்படிங்கிறது 60 லட்ச ரூபா வசூல் பண்ணிட்டு அப்படிங்க. அப்புறம் பணம் எல்லாம் வசூல் பண்ணிட்டு போனது தான் வரவே இல்லைங்க. தலைமறைவான அண்ணாதுரை மற்றும் செந்தில்குமாரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். டீசல் விலை விரைவில் உயரும் என மத்திய பெட்ரோலியம் மற்றும் எரிவாயுத்துறை இணை அமைச்சர் ரத்தன்ஜித் பிரதாப் சிங் தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், டீசலுக்கு அளிக்கப்பட்டு வரும் மானியத்தை குறைக்க மத்திய அரசு ஆலோசித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். எண்ணெய் நிறுவனங்களின் நிலைமை மோசமாக உள்ளதால் நிதி பற்றாக்குறையை சந்திக்க நேரிடுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மண்ணெண்ணெய், டீசல், இயற்கை எரிவாயு உள்ளிட்டவற்றின் விலை கண்காணிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்த அவர், மக்களை பாதிக்காத வண்ணம் விலையேற்றம் இருக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். And our companies are having a terrible time as far as subsidies are concerned. We are looking at kerosene, we are looking at diesel, we are looking at LPG.
so that we could bring down the fiscal deficit. And that is something proposals are on, and we will look at it, we will try to bring it about in a manner that does not affect people, but it takes away the subsidies who do not deserve it. கச்சா எண்ணெயின் விலை உயர்வை மாநில எண்ணெய் சுத்திகரிப்பாளர்கள் தங்களது கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருப்பதாக பிரதாப் சிங் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் குடியரசுத் தலைவர் மற்றும் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கு பின் டீசல் விலை உயர்த்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த ஆண்டு ஜூலை மாதத்திற்கு பின் டீசல் விலை உயர்த்தப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு 57,800 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்ய திட்டக்குழு ஒப்புதல் அளித்துள்ளது. உத்தரப்பிரதேச முதல்வர் அகிலேஷ் யாதவ் திட்டக்குழு துணைத் தலைவர் மான்டேக் சிங் அலுவாலியாவை நேற்று சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது மாநிலத்திற்கு தேவையான நிதி ஒதுக்கீடு குறித்து முடிவு செய்யப்பட்டது. அதன்படி 2012-2013 ஆண்டிற்கான நிதியாக 57,800 கோடி ரூபாயை ஒதுக்க ஒப்புதல் அளிப்பதாக மான்டே சிங் அலுவாலியா தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு 47,000 கோடி ரூபாய் மட்டுமே வழங்கப்பட்டது. அதனை விட தற்போது 21% கூடுதலாக நிதி அளிக்கப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். We've had a very good discussion with Chief Minister and his delegation. We discussed the annual plan for the current year, also the 12th five-year plan. A lot of discussion on the importance of infrastructure, also of various social services and so on, agriculture. We have approved for the current year a plan size of 57,000 crores, which is an increase of 21% over the previous year's plan size. 57,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியுள்ளதற்கு நன்றி தெரிவித்துள்ள உத்தரப்பிரதேச முதல்வர் அகிலேஷ் யாதவ் கும்பமேளா திருவிழாவிற்கு கூடுதலாக நிதி ஒதுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளார். इसके साथ साथ कुंभ मेला क्योंकि उत्तर प्रदेश के लिए नहीं बल्कि पूरे देश के लिए बड़ा प्रतिष्ठा का मेला होता है और दुनिया में उसका प्रचार होता है, तो कुंभ के लिए भी जो अलग से मदद मांगी थी उसमें भी पूरा सहयोग मिला है. मैं समझता हूं कि जो उत्तर प्रदेश की सरकार की मांग रही सेंट्रली स्पॉन्सर्ड योजनाओं में भी 20,000 करोड़ की मदद सरकार को मिल रही है. इस भरोसे पर हमारी जो ग्रोथ रेट होगी वो बढ़ेगी. உத்தரப்பிரதேசத்திற்கு தற்போது ஒதுக்கப்பட்டுள்ள நிதியிலிருந்து 800 கோடி ரூபாய் அடுத்த வருடம் அலகாபாத்தில் நடைபெறும் கும்பமேளாவிற்கு செலவிடப்படும் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. குமாரபாளையத்தில் உள்ள அபாயகரமான சாலையில் மேம்பாலம் அமைக்க கோரி அனைத்து கட்சியினர் பங்கேற்ற உண்ணாவிரத போராட்டம் தேமுதிக எம்எல்ஏ சம்பத்குமார் தலைமையில் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்திலிருந்து திருச்செங்கோடு செல்லும் பைபாஸ் சாலையில் இதுவரை ஏற்பட்ட விபத்துகளில் பள்ளி மாணவர்கள் உட்பட 90க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். அபாயகரமான இந்த பகுதியில் ஏற்படும் உயிரிழப்புகளை தடுக்க உடனடியாக மேம்பாலம் அமைத்து தர வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதை வலியுறுத்தி அனைத்து கட்சியினர் சார்பில் நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தை தேமுதிக திருச்செங்கோடு எம்எல்ஏ சம்பத்குமார் தொடங்கி வைத்தார். குமாரபாளையம் நகராட்சியில் பொதுமக்கள் குடியிருப்பு பகுதிக்கு அருகிலேயே கொட்டப்படும் குப்பைகளால் நோய்கள் பரவி வருவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர். இதை தடுக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உண்ணாவிரத போராட்டத்தின் போது வலியுறுத்தப்பட்டது. இந்த போராட்டத்தில் அனைத்து கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் உட்பட ஏராளமான பொதுமக்களும் கலந்து கொண்டனர். திரையுலகின் முதல் சூப்பர் ஸ்டார் ராஜேஷ் கண்ணாவின் உடலிற்கு நடிகர் நடிகைகள் அஞ்சலி. மும்பையில் இன்று இறுதிச் சடங்கு. தலித் மாணவர்களின் முடியை வெட்டி தனிமைப்படுத்திய தனியார் பள்ளி. பெற்றோர்கள் பள்ளியை முற்றுகையிட்டதால் பரபரப்பு. மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.